51வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனம். சங்கீதம் 51:18. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. சிலர் பார்க்கிறத பார்த்தா இன்னும் இந்த காம்பவுண்டு கட்டி முடியலையான்னு பார்க்கறது போல இருக்கிறது. என்ன பண்ண? ஆமென், ஹல்லேலூயா. மதில் அவசியம். தேவன் தம்முடைய பிரியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையில மதில் கட்டப்பட வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ அவருடைய கை குறுகல்ல, அவருடைய செவி மந்தமாகல. ஆனா என்னாச்சு அப்படின்னா, இந்த மதில் இல்லாததுனால அக்கிரமம் பாவம் போன்றவைகள் எல்லாம் உள்ளே வந்து நம்மை தூரமாய் கொண்டு போய் விட்டது. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய புலம்பல் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் இன்னும் எனக்கு ஒண்ணுமே செய்யல, ஆண்டவர் இன்னும் என் ஜெபத்தை கேட்கவே இல்லை. இப்படிப்பட்ட கேள்வி எண்ணங்கள் வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் கை குறுகலைங்கிறார், என் செவி மந்தமாகவில்லை என்கிறார். தேவன் தம்முடைய பிரியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நம்மை சுற்றிலும் அவருடைய பாதுகாப்பின் மதில் எழுப்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதைதான் தாவீது ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அலங்கம் இடிக்கப்பட்டது, மதில் இடிக்கப்பட்ட செய்தி அறிந்ததும் நெகேமியா போய் உட்கார்ந்து அழுகிறான். காரணம், இந்த மதில் எவ்வளவு அவசியமானது. ஒரு வீட்டினுடைய பாதுகாப்பு மதில். உன் அலங்கத்துக்கு உள்ளேதான் சமாதானம், உன் அலங்கத்துக்கு உள்ளே சமாதானம். அப்படிதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டி எழுப்பப்பட வேண்டிய மதில்கள் இருக்கிறது. சத்துரு கட்டின எரிகோக்களை கர்த்தர் இடிக்கிறார். அதே நேரத்தில் ஒரு பக்கம் சத்துரு கட்டின மதில்கள் இடிக்கப்படுகிறது, இன்னொரு புறம் கர்த்தர் நம்மை பல மதில்களை தாண்ட பண்ணுகிறார். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் கர்த்தர் மதிலை கட்டி எழுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மதில்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஓசியா புஸ்தகம் 2வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாளில் உங்கள் மத்தியிலே சொல்லி ஆமென் ஜெபிக்க விரும்புகிறேன். ஓசியா 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மதிலை எழுப்புவேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மதிலை எழுப்புங்கப்பா. இன்னும் சொல்லுங்க, மதிலை எழுப்புங்கப்பா. எழும்பிட்டீங்களா? மதிலை எழுப்புங்கப்பா. இந்த வசனம் படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். அவள் நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். இந்த வசனத்தை எப்படி கொஞ்சம் நிதானமா பார்க்கும்போது நமக்கு விஷயம் புரிஞ்சிடும். நான் புல்வெளியா, உன் வழியை முள்ளுகளினால். ஏன்? நான் உன் வழி அடைச்சாதான் என் வழிக்கு வருவேன். ஆமே, நான் உன் வழி அடைச்சாதான். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் பிரைட் ஆயிட்டா. ஆமே.
அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்பவே. அப்போ எங்க இப்ப மதில் கட்டப்படணும் தெரியுமா? நானா நிறைய ட்ராக் போட்டிருக்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே மதிலை கட்டிருங்க. நானா நினைச்சு வச்சிருக்கிற பாதைகள் இருக்கிறதல்லவா, நானாக விரும்புகிற பாதைகள் இருக்கிறதல்லவா. அதாவது மதில் எழுப்ப வேண்டிய இடத்துல மதிலை எழுப்புறார். மதில் சில பாதையில ஒரு சின்ன தடை வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி வேண்டாம் விட்டுருவோம். ஆனா சில பாதையில விட மாட்டோம்னு அவருக்கு தெரியும். அதனால அங்க மதிலை கட்டாம முள்ள வைக்கிறார். போ இல்ல ஆண்டவர், நான் வந்து எந்த பாதையையும் தாண்டு. ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர்ல உனக்கு தான் ஜெப குறிப்பு வரும். இதோ நான் உன் வழியை. இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, இந்த நற்செய்தியை நீ கேள். நீ தெரிந்தெடுத்த பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நீ அறியாத ஒரு வழி உனக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மதிலை எழுப்புகிறார். அந்த மதிலை எழுப்பியே ஆக வேண்டும் என கர்த்தர் தீர்மானித்துதான் ஆகையால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நடக்கிற சம்பவம் என்ன? இந்த பகுதியிலிருந்து தான் இன்னைக்கு செய்தியை கொடுக்க போகிறோம். இந்த மதில் கட்டப்படுவதனால் உண்டாகிற 5 ஆசீர்வாதங்களை இந்த ஓசியா 2 சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தான் நினைவிலே கொண்டு வந்தார் பேசும்படியாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. இவர் இந்த மதிலை கெட்டு காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். அது தம்முடைய ஜனத்தை தான், தம்முடையவளை தான், தம்முடைய ஜனத்தை தான் இங்கே அவருடையவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மணவாளன் அல்லவா, மணவாட்டியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இவள் என்ன செய்கிறாள்? நான் அதனால அந்த டேர்மை யூஸ் பண்ணி உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் ஓப்பனிங் எல்லாம் கிடைக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு லெவல்ல தேவனால் நம்ம உயர்த்தப்படும் போது நமக்கு நிறைய கான்டாக்ட் கிடைக்கும். நம்முடைய ஸ்டேட்டஸ் லெவல் கூட அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க நம்ம கூட தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. இது இயல்பு. காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதோடு நட்பு கொண்டாட யாருமே வரல. ஆனால் ஜெயித்த தாவீதோடு யோனத்தான் வந்து ஒட்டி கொண்டான். ஜெயித்த தாவீதை மீகாள் நேசித்தாள். காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை சொந்த குடும்பம் கூட நேசிக்கவில்லை. ஆனால் தாவீது உயர்த்தப்பட்டு மேன்மையாய் இனி அவன் தான் ராஜான்னு தெரிஞ்சதும் தாவீதின் சகோதரர்கள், தாவீதின் குடும்பம் எல்லாமே அவனிடத்தில் வருகிறார்கள். தாவீதுக்கு அநேகரோடு நட்பு கிடைக்கிறது. சாலமோனின் ஞானம் ஐஸ்வர்யம் பெருகினதும் சுற்றிலும் இளைப்பாறுதல். அந்த அளவுக்கு எல்லாருடைய ஃப்ரெண்ட்ஷிப். எல்லா ராஜாக்கள், ராஜ ஸ்திரீகள் வராங்க. வந்தா திருப்பி அனுப்ப மாட்டார் அவர். எல்லாரோட பாருங்க. அப்போ ஒரு ஸ்டேட்டஸ் லெவல் கூட நமக்கு கான்டாக்ட் வந்து அப்படிதான் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது ஒரு தேவப்பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் தேவனை விட்டு போவதற்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்காக நம்ம நிறைய காரியத்தை செய்ய வேண்டி இருக்கும். அவர்களுக்காக நம்ம நிறைய காரியத்தை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்கும். அவர்களுக்காக சில காரியத்தை கண்டும் காணாததை போல இருக்க வேண்டி இருக்கும். காரணம் நமக்கு அப்போ என்ன தெரியுமா பெருசா தெரியும்? அந்த நேசரை அல்ல, இவர்களுடைய நட்பு தான் நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தை வாசியுங்கள். அவர்களுடைய தாய் சூரம் போனாள், அவர்களை கர்ப்பம் தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டுமயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள்.
8வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அவ என்ன நினைச்சிட்டா தெரியுமா? இவங்களால தான் எனக்கு இது நடந்துச்சு, இவங்களால தான் எனக்கு இது கிடைச்சது, இவங்களால தான் இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டா. ஆண்டவர் சொல்றார், ஏய் இதெல்லாம் நான் செட் பண்ணது. ஒருத்தங்க அப்பத்தை கொண்டு வராங்கன்னா நான் கொண்டு வர வச்சது. ஒருத்தங்க உன் பிசினஸ்ல சப்போர்ட் பண்றாங்கன்னா நான் ஏற்படுத்தினது. ஆனா நீ எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்ட தெரியுமா? பார்த்தாரு, இது வேலைக்கு ஆகாது. யார் யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறோம். சபையே, தேவனால் மீட்கப்பட்ட உள்ளமே புரிந்து கொள், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் தான் என்னை உயர்த்தி வைத்தாருங்கிற நிச்சயம் இருந்ததுனாலதான் போர்த்திபாரின் மனைவி யோசேப்பை அழைத்த போது யோசேப்பு உதறிவிட்டு ஓடினான். இல்ல, போர்த்திபாரால தான் நான் உயர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருக்குமானால் அங்கே அவன் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பான். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல அட்ஜஸ்ட் பண்றோம், நிறைய இடத்துல சில காரியங்களை கண்டும் காணாது இருக்கிறோம். கர்த்தருடைய பந்தியிலே கை வைத்து விட்டு, ஏன்னா அந்த கான்டாக்ட் கட்டாயிடக்கூடாது, இது கட்டாயிடக்கூடாது. ஒரு தேவ பிள்ளைக்கு எந்த வெளிச்சம் தேவை தெரியுமா? என் வாழ்க்கையிலே உண்டான ஒரு சின்ன காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் காரணர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான எந்த ஈவும். அதற்காக யாரையும் பகைக்க வேண்டும் என்றல்ல நான் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் யாரை கனப்படுத்தணுமோ கனப்படுத்துங்க, யார் யாரை நேசிக்கணுமோ நேசிங்க, யார் யாருக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. அதே நேரத்தில் அந்த நேசரை விட்டுட்டு உள்ள வேலை தான் வேண்டாம். அதாவது இவங்களால தான் எனக்கு இது கிடைச்சு நான் சொல்லுகிற இடத்துல, அந்த இடத்துல நான் மகிமையை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்திமரங்களையும் நான் பாழாக்குகிறார். போக பண்ணுவேன். இது யார் கொடுத்தது? சர்ச்சுக்குள்ள சொல்லுவோம் கர்த்தர் கொடுத்தது, வெளியே போய் சொல்லுவோம் இன்னார் கொடுத்தது. ஆண்டவர் கையை வச்சிருவேன்ட்டார். யாருக்கு? மீட்கப்பட்டவர்களுக்கு. என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன. இது எப்படி கிடைச்சது தெரியுமா? நம்ம சொல்லுவோம் இன்னார் மூலமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இங்க சொல்லும் போது மகிமை யாருக்கு போயிரும் தெரியுமா? கர்த்தருக்கு போயிரும். தேவனை ஆராதிக்கிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் அவர் துதிய மட்டும்தான் சொல்லணும். இவங்க மட்டும் இல்லைன்னு ஆண்டவர் பாப்பாரு. வா, உனக்கு வேலை தானே. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. என்னடா காலிலே கொண்டு உட்கார வச்சுட்டு ஆண்டவர் சிம்பிளா வேற ஒண்ணுமே பண்ண மாட்டார், மதில எழுப்பிடுவேன்ட்டார். எழுப்பணுங்கிற என் வாழ்க்கையிலே தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் நான் பயணிக்கிற பாதையிலே மதிலை எழுப்புவீராக. ஹalleluya, ஹalleluya. அதனால இப்ப என்னாச்சு? அதிகாலையில் அவர் சமூகத்தில் விழித்திருக்க வேண்டியவர்கள் அதிகாலையில் யார் வீட்டு வாசலே போய் காத்திருக்கிறோம். என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும்
நான் பாழாக்கி. ஆண்டவர் பார்த்தார், இந்த மதிலை எழுப்பலைன்னா இவள் என்னை விட்டு தூரமாய் போய்விடுவாள். கிரயம் கொடுத்தவருக்கு தாங்க அந்த வலி தெரியும். ஏங்க, நம்ம விலை கொடுத்து 10 ரூபா கொடுத்து வாங்குற பன்னு, ஒரு பன்னு 10 ரூபா கொடுத்து வாங்குற பன்னு, அது கெட்டு போயிட்டுனாலே நம்ம அந்த கடைக்காரன்ட்ட போய் சண்டை போடுவோம். என்னங்க வச்சிருக்கிறீங்க? கெட்டதையா வச்சிருக்கிறீங்க? 3 நாள் ஆனதையே வச்சிருக்கிறீங்க? 2 வார்த்தையாவது கேட்போமே 10 ரூபா கொடுத்து வாங்கினதுக்கு. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்து வாங்கினது எதற்காக? எங்க அவருக்கு மகிமையாய் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களை வைக்க வேண்டியது தானே. அப்படி வைக்காமல் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த காரணம் என்ன? அவருக்கு மகிமையாய் தேவன் நம்மை தான், மீட்கப்பட்டவர்களை தான் வைத்திருக்கிறார். இதெல்லாம் கொடுத்தது யாரு? இதெல்லாம் கொடுத்தது யாரு? என் நேசர். ஆனா நேசர்னு சொல்ல வேண்டிய இடத்துல எப்படி வந்துட்டா தெரியுமா? நேசர்கள் ஆயிட்டா. அதாவது அதனாலதான் அநேகருக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்கிறது என்பது அது ஒரு கடமை ஆயிட்டு. அது ஒரு கடமை ஆயிட்டு. இல்ல, அவரால் தான் இந்த ஒரு வாரம் நான் நிற்கிறது, நிர்மூலமாக இருப்பது, நான் உடுத்தது, நான் சாப்பிட்டது, நான் ஜீவனோடு இருப்பது, நான் பயணித்தது, என் வண்டிக்கு பெட்ரோல் போட்டது கூட. அந்த உணர்வு இருந்த ஆராதனைக்கு எப்படி வருவோம் தெரியுமா? எப்படி வந்திருப்போம் தெரியுமா? வந்திருந்தாலே அழுகதான் வரும். காத்தீரே என்னை கருத்தா வழுவாமல், ஆமென், எடுத்தீர் என்னை, கோரி எடுத்தீர், ஆமென், கொடுத்தீர் உம்மையும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஸ்தோத்திரம் துதி. ஆமென். நான் இதெல்லாம் கொடுத்தேன் என்பதை அவள் அறியாமல் போனாள். ஆகையால் நான் மதிலை எழுப்புவேன். எழுப்பணும் ஆண்டவரே. நீங்க இந்த மதில் எழுப்பப்படுவதினாலே என்னவெல்லாம் உண்டாகும் என ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்ப கர்த்தர் மதிலை எழுப்புறார்னா அங்கே நம்முடைய வாழ்க்கை முடிகிறது என்று அர்த்தம் அல்ல. அங்கே நமக்கு இன்னொரு துவக்கம் உண்டாகிறது என்ற அர்த்தம். இதுதான் பைபிள். அதுதான் தாவீது பாடினானே, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும். இந்த மதில் எழுப்பப்பட்டால் முதலாவது என்ன உண்டாகும் தெரியுமா? நாம் தடுக்கப்படுவோம். எல்லாரும் சொல்லுங்க, நாம் தடுக்கப்படுவோம். 7வது வசனத்தின் முதற் பகுதியை வாசியுங்கள். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும், அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. இதுதான் மதில் எழுப்புனா உள்ள விசேஷம். சில கான்டாக்ட் நமக்கு கட் ஆகும். அதுதான் நாம தடுக்கப்படுவோம். நம்ம பிள்ளைங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வருதுங்க, கம்ப்ளைண்ட் வருது. நம்ம எல்லாருமே நம்ம பிள்ளைங்க விஷயத்துல ரொம்ப செல்ஃபிஷா தானே இருப்போம். எல்லாரும் இருப்போம், இருக்கணும். இல்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் சொல்லுவாங்க. இப்போ சிலருக்கு டவுட்டா இருக்கு, இதுல யார் காக்கா? நம்ம பிள்ளை இப்போ பிள்ளைய பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வருது, உங்க பையன் அல்லது உங்க பொண்ணு இவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது, நீ ஏன் அப்படி பண்றேன்னு சொல்றதை விட நம்ம அட்வைஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ அவங்க கூட சொல்றாங்க. இதுதான். அதே போல அந்த பிள்ளைக்கு பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? அவட சார் எல்லா பெற்றோரும் இப்படிதான் சொல்றது.
இதுதான். தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் சேருவதில்லை. நல்லா இருந்த நிறைய கான்டாக்ட் திடீர்னு கட் ஆகுதுன்னா புரிஞ்சுக்கோ, மதில எழுப்பிட்டாரு, நீ சேஃப் ஆயிட்டேன்னு அர்த்தம். தேவன் சிலரை நம்மிடத்தில் சேர விடவில்லை, சிலரிடம் நம்மை சேர விடவில்லை. இதுதான் சபையை இன்று நீ கேட்க வேண்டிய சத்தியம். தேவன் சிலரை நம்மிடத்தில் சேர விடவில்லை, சிலரிடம் நம்மை சேர விடவில்லை. அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. இங்க போலான்னு பார்த்தா மதிலு, இங்க போலான்னு பார்த்தா முள்ளு. இவ தேடுற, போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சில கான்டாக்ட் வந்து டக் 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 கட் ஆகும். தேவன் தடுக்கிறார். யாருக்கு இதை செய்வார் தெரியுமா? யாத்திராகமம் 14:20 சொல்லப்பட்டிருக்கிறது. 19:20 வாசியுங்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. ரெண்டும் சேர்ந்துடக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? மேகஸ்தம்பம் வந்து நின்னதும் இஸ்ரவேல், எகிப்தியர் வந்துடக்கூடாதுன்னு வந்து நிக்குது நினைக்கிறேன். எகிப்தியர் வந்துடக்கூடாது மட்டும் இல்ல, இஸ்ரவேலரும் போயிடக்கூடாது. அந்த மேகஸ்தம்பம் இல்லைன்னா அங்க கோராக உட்பட நிறைய பேர் இருக்கிறாங்க, போய் காலிலே விழுந்துருவான். ஏன்னா பல முறை இவர்கள் எகிப்துக்கு போக பிரயாசப்பட்டார்கள். இவங்கள சேர விடல, அவங்கள சேர விடல. இதுதான் பதில். நான் நினைச்சும் என்னால அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியல, அவங்க நினைச்சும் அவங்களால என்ன கான்டாக்ட் பண்ண முடியல. இப்படி மதில கெட்டவான் கேட்கிறார். ஆமென், ஆமென். இன்னும் 3 இருக்கிறீங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கிற. கெட்டவான் அவர் கேட்கல, நான் தான் கேட்டேன். அவர் கெட்டுவே நிக்கிறாரு. சில நிப்பாங்கல்ல, கெட்டுனா இவ்வளவுதான். அந்த கெட்டு இல்ல, இது மதில கெட்டுவே நிக்கிறாரு. நான் அந்த மதிலை சொல்ல நமக்கு புரிய மாட்டேங்குது. என்ன இவங்க என்ன நமக்கு கூப்பிடாமலே எனக்கு போன் எடுப்பாங்க, நான் கூப்பிடாமலே எதுனாலும் நம்ம கிட்ட வந்து நிப்பாங்க. இது என்னடா, ரீச் பண்ணவே முடியலையே, கான்டாக்ட் பண்ணவே முடியலையே, தொடர்பு கொள்ளவே முடியலையே. எப்படி முடியும்? சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க போகும்போது ஏரோதை பார்த்து விட்டு போனார்கள். அவங்க இயேசுவை பார்த்து விட்டு திரும்பும் போது மதில கட்டிட்டார். ஏன்னா நீ இப்ப யார மீட் பண்ணிட்டு வர தெரியுமா? ஜீசஸை மீட் பண்ணிட்டு வர. இயேசுவை சந்திக்கிற ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்க்கையின் பாதுகாப்பு மதில் கட்டப்படும். மதில கட்டணும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. என் வாழ்க்கையிலே ஆண்டவரை உம்மை விட்டு தூரம் போக பண்ணும்படியான நான் தெரிந்தெடுத்த அத்தனை பாதைகளும் அடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சிலரை நம்மை விட்டு தூரப்படுத்துவார், சிலரை விட்டு நம்மை தூரப்படுத்துவார். 88வது சங்கீதம் 18வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், சிநேகிதனையும் தோழனையும் தூரமாக விலக்கினீர். எனக்கு தூரமாய் போனார்கள் என்று சொல்லவில்லை, எனக்கு தூரமாக விலக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். எப்ப அவங்களை வீட்டுல தேடி போனாலும் ஆளு வீட்டுல இல்ல, ஆளு உண்டு.
மறைந்து போனார்கள். மதிலை எழுப்பிட்டாரு. ஏன்? ஏன்? உனக்கு ஒரு சிநேகிதர் உண்டு, உனக்கு ஒரு தோழன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் என் தோழனை கண்டே, எனக்கெல்லாமாயவனே, 10,000ங்களில் ஏற்றம் சுந்தரனே. ഗ്ലോറി സാരോനിൻ ശലമകമമരോ അവനെ ഞാൻ കണ്ടെത്തിയേ. 10,000ங்களில் ஏற்றம் சுந்தரனே. நல்ல கவனமா கேளுங்க. தாவீது சொல்லுகிறார், தூரமாய் விலக்கினீர். தாவீதுக்கு ஒரு சிநேகிதன் உண்டு, தூரமா விலக்கிட்டார். யாரு தெரியுமா? யோனத்தான். தூரமா விலக்கிட்டார். ஏன்னா 2 பேரும் எப்படி நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? உயிரை போல. உயிரே பார்த்தாருவா. சில இடத்துல ஆண்டவர் செய்யற காரியம் எப்படி காண்பிக்கும் தெரியுமா? நீ என்னுடையவன், நீ என்னுடைய, யூ ஆர் மைன். மதில கட்டுறார். எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி. ஆண்டவரே, நான் அங்க போட்ட போ அப்படி சொல்ல எனக்கு மனசு வரலப்பா. ஆமென். இந்த மகிமைய கர்த்தருக்கு கொடுக்காம மற்றவர்களுக்கு கொடுப்பதினாலே ரொம்ப வேதனைப்படுகிறார் ஆண்டவர். யாரால் உனக்கு இந்த உயர்வு வந்தது? யாரால் உனக்கு இந்த மேன்மை வந்தது? யாரால் உனக்கு இந்த கனம் வந்தது? யாரால் உனக்கு இந்த வாழ்வு வந்தது? நீ உயர்த்தப்பட்டதுனால உன் வாழ்க்கையில ஒரு மதில கட்டுனேன்னா நேற்று வரை இருந்த அத்தனை கான்டாக்டும் இல்லாம ஆயிரும். இதுதானங்க நம்ம ஒரு 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 நம்ம பிஸ்னஸ்ல அல்லது ஏதோ ஒரு சின்ன வீழ்ச்சி வந்தா கூட நமக்கு நிறைய கான்டாக்ட் சர்னுக்கு இல்லாமலே ஆயிரும். இந்த மழை காலத்துல வர பூச்சிகள் மாதிரி தான் நிறைய தொடர்புகள். கொஞ்ச நேரத்துல நம்மள சேர்ந்து அப்படி வாயை திறந்த வாய்க்குள்ள வர போயிடும். எத்தனை மீட்டிங்ல சாப்பிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஹல்லேலூயா. சரி, இனி வெளியே எடுக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு 2 hours தாண்டாது. இதுல ஒன்னையும் காணாது. இப்படிதான் எத்தனை கான்டாக்ட். உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உங்களால ஒரு யூஸுமே இல்லைன்னு ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சிட்டு அவங்க திருப்பி உங்கள்கிட்ட பழகுறாங்க அப்படின்னா அந்த உறவுக்கு நம்ம சல்யூட் பண்ணணும். ஆனா அதே நேரத்தில் அப்படி உண்மையா பழகிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. இதுதான் உண்மை. அப்படி சல்யூட் பண்ணணும்னா ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளன் சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும். நம்புவே Love you, Father.
ஆமென். தடுக்கப்படுவோம். இரண்டாவதாக, இந்த மதில் கெட்டப்படுவதனால் உண்டாகிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நேசரை குறித்த மேன்மையான நினைவுகள் உண்டாகும். நல்ல நினைவுகள், மேன்மையான நினைவுகள். அதை 7வது வசனத்தை வாசியுங்கள். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேர்வதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன். நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு, அதாவது மீட்டவர், கிரயத்துக்கு கொண்டவர், நான் திரும்பி போவேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது. எனக்கு நன்மை. அன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருந்தேன். என்னைக்கு இந்த நிறைய கான்டாக்ட் கிடைச்சதோ அன்னைக்கு நாசமானேன். அப்போ நாங்களும் அவரு மட்டும்தான் இருந்தோம். எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா? அதுதான் தாவீது சொல்கிற, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உங்களுடைய அதிசயங்களை நான் தியானிக்கிறேன். என்னப்பா பூர்வ நாட்கள்? காட்டுல இருந்து அதுவா? எஸ். கொகையில இருந்து அதுவா? எஸ். அதுல என்ன அதிசயம் இருக்கு? அவர் என் கூடவே இருந்தார். ஜீசஸ். நாங்க சண்டே ஸ்கூல் சின்ன வயசுல ஒரு ஸ்கிட் பண்ணோம். அதாவது வீட்டில் ஒரு முதியவருக்கு பர்த்டேக்கு பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கெல்லாம் ஃபாரின்லேருந்து வர்றது மாதிரி எல்லாரும் வந்து பயங்கரமாக ஃபோட்டோலாம் எடுத்து, பிள்ளைங்களுக்கு அப்பாவுக்கு பர்த்டே, பேர பிள்ளைங்களுக்கு தாத்தாக்கு பர்த்டே, பயங்கர கொண்டாட்டம். எல்லாம் அப்படியே இந்த ஸ்கிட்டு பண்ணிட்டு கடைசியில் சரி கேக் கட் பண்ணலாம், கேக்கை வச்சுட்டு ஹாப்பி பர்த்டேன்னு பாடும்போது தான் ஒரு பேர பிள்ளை சொல்கிறான், தாத்தா எங்க? அப்புறம் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வருது, ஆமா அவர் எங்க? அதுக்கப்புறம் அவரை போய் பின்னாடி ரூம்ல இருந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு கேக் கட் பண்ற மாதிரி. எதுக்கு அதை போட்டோன்னா, கிறிஸ்மஸ்ல எல்லாம் கொண்டாடுறோம், யாரும் இல்லை ஜீசஸ் இல்லாம. நான் இப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா, எல்லாம் நம்முடைய பார்டர், நம்முடைய எல்லை வந்து பெரிதாக 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 எல்லா செலிப்ரேஷனும் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம பல நேரத்தில் யாரை மறக்கிறோம் தெரியுமா? அதற்கு காரணமானவரை மறக்கிறோம். அதாவது, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மதிலை எழுப்புறதுனால நான் உங்களை தான் நினைப்பேனா? எழுப்புங்க ஆண்டவரே. உங்களை மறக்க பண்ணுகிற பாதையில முள்ளுகளால நீங்க அடங்கப்பா. அந்த பாதை, நீ இந்த ட்ராக்ல வந்துட்டு உனக்கு டெய்லி இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ கிடைக்கும். உங்களை அதை மறக்க பண்ணுதா? உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கு, உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியோம். உம்மை கைகளை உயர்த்தி சத்தமா நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. ஜீசஸ், நீங்க இல்லாம என் நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது நான் அவர்கிட்டே போறேன். நான் அவர்கிட்டே போறேன்னு ஒருத்தி சொல்றான்னா அது எதை காட்டுது தெரியுமா? அவருடைய வாசல் இன்னும் திறக்கப்பட்டிருக்கு. அப்போ உன் வாழ்க்கையில சிலதை தடுக்கிறதும், சிலதை அடைக்கிறதும், சிலதை உன்னை விட்டு தூரப்படுத்துறதும் எல்லாம் ஒரே காரணத்துக்காக அவர்கிட்ட நீ வரணும். அவர்கிட்ட நீ வரணும். எத்தனை அன்பு!
என் மேல் நீர் வைத்த பாரத்தை மாவுபகாரம் தான் என்பேன். என் மேல் நீர் வைத்த பாரத்தை மாவுபகாரம் தான் என்பேன். என்னை அடிக்கும் அன்புள்ள உம் கையை முத்தம் நான் செய்கின்றேன். இவ்வடி நன்மை காணவே நான் பிள்ளை என்பதை காட்டுவே 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 காட்டுவே. ஜீசஸ் அவர் பாரம் நம்ம மேல வைக்கிறதும் அவர் அடிக்கிறதும் எல்லாமே அன்பின் நிமித்தம் மட்டுமே. ஏன்னா நம்ம இன்னைக்குள்ள சந்தோஷத்தை பார்க்கிறோம், அவர் நாளைக்குள்ள சந்தோஷத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு நான் இதை செய்யலைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறு எந்த பிரகாரம் நான் நடத்த, இவனை நான் வேற எப்படி நடத்த? என் மைண்ட்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கிறது. என்ன? நாளைக்கு நான் என் அப்பா கிட்ட போய் நிற்கும் போது நீ என் பக்கத்துல நிக்கணும். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஏங்க, ஒரு நோவாவுக்கு அந்த பேழைக்குள்ள தன் குடும்பத்தை கொண்டு வரணும்னு தோணுதுன்னா, நோவாவை கொண்டு வந்தவருக்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்தணும்னு தோணாதா? அதனாலதான் கர்த்தர் எரேமியாவை கொண்டு கேட்கிறார், இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்ய கூடாதோன்னு கேட்கிறார். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன். அடைக்கட்டுமா? பயங்கட்டுறது இல்ல, அடைப்பேன். சத்துரு அடைத்த, சத்துரு எழுப்பின மதில 7 நாள் 7 தடவை சுத்தினாலே விழுந்துரும். ஆமென். அவர் எழுப்பின மதில நீங்க 7 தலைமுறைக்கு சுத்தினாலும் விழாது. ஆமென். நம்ம சத்துரு எழுப்பின மதில சுத்த மாட்டேங்கிறோம். கர்த்தர் எழுப்பின மதில சுத்தோ 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 சுத்தோடு சுத்தி சுத்தி கடைசியில் தலைகறங்கி வந்து விழுந்து, ஆண்டவரே என்ன நினைவுகள், அந்த 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 முந்தின நினைவுகள். ஓ, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். இப்போ உனக்கு 4 கார் இருக்குப்பா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். இப்போ உனக்கு 4 வீடு இருக்குப்பா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். அப்பொழுது எனக்கு அன்னைக்கு அவர் கூட நீ அப்படி இருந்ததுனாலதான் இப்போ இவ்வளோ கிடைச்சிருக்குது. எங்க இயேசுவோடு ஒட்டிக்கொள்ள ஒட்டிக்கொள்ள நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு கணக்கே இருக்காது. இது வந்து 100% உண்மை. ஆனா என்ன பிரச்சனை தெரியும்? ஆசீர்வாதத்துக்காக ஒட்டி கொள்றோம் தெரியுமா, அவங்க வந்து ஸ்கிப் ஆகிடுவாங்க. நெருக்கம் வரும்போது நோக்கி கூப்பிடுவதும், பெருக்கம் வரும்போது விலகி செல்வதும் நம்முடைய வாழ்க்கையில் தொடராதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. எவ்வளவுதான் உயர்த்தப்பட்டாலும் நானும் இயேசுவும் என்கிற நிலையிலே நம்முடைய வாழ்க்கை தொடர கர்த்தர் மதிலை கட்டுவாராக. நேசரை குறித்த மேன்மையான நினைவுகள் உண்டாகும். 3வது, இந்த மதில் கட்டப்படும் போது அவர் அண்டை நெருங்கும் அனுபவம் உண்டாகும். 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி. எப்படி நயங்காட்டி இருப்பார் சொல்லுங்க? இப்ப என்ன காட்டினாலும் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறான். ஏன்னா காட்டுறதுக்கு வேற யாருமே இல்ல. இல்ல, மதில் கட்டது முன்னாடி அப்படி இல்லை. ஆண்டவர் அவளை பார்த்து மகளேன்னு கூப்பிட்டா, இன்னொருத்தன் வெளியிருந்து டார்லிங். அப்ப அங்க இருந்து நயங்காட்டுறதுக்கு 7-8 பேர் இருந்தாங்க. எது நல்லா இருக்கு அது பரவாயில்ல,
இது பரவாயில்ல. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது சோதோம் அவனுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா மதில் இல்ல. அவருடைய நேசத்தை விட வேற நேசம் பெருசா தெரிஞ்சது, மதில் இல்ல. இப்ப அவளால கான்டாக்ட் பண்ண முடியல, ரீச் பண்ண முடியல. இப்ப இவர் கூப்பிடுறாரு, நயங்காட்டி. அவளை வனாந்திரத்தில், பயங்காட்டி இல்ல, நயங்காட்டி. என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவர் எவ்வளவு பெரியவர் என்று பார்த்து நீ பயப்பட்டு அவரை ஆராதிக்கணும், அதுல மட்டுமே கிடையாது. அதை தாண்டி அவருடைய அன்பை பார்த்து நீ நெருங்கி வரணும். அன்பின் கயிற்றா என்னை இழுத்தி. இப்போ அவரால காலையில எழுப்ப முடியுது, 3 மணிக்கு எழுப்ப முடியுது, 2 மணிக்கு எழுப்ப முடியுது. எழும்பி ஆண்டவரே 12 மணிக்கு எழுப்ப முடியுது. நேத்து எழுப்ப முடியல. ஏன்னா 1 மணி வரை வேற யாரும் நயம் காட்டிட்டு இருந்தாங்க. 2 மணிக்கு அவர் வந்து வாசலை தட்டும் போது ஆமே பெல்ல அடிப்பாருன்னு தெரிஞ்சு உள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு, இப்ப அப்படி இல்ல. நயம் காட்டினா அவளை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளுடைய பட்சமாய் பேசி அவளை வனாந்திரத்துக்கு வரவழைத்தல்ல, அழைத்து கொண்டு போய். அப்போ 2 பேருமா சேர்ந்து நடக்கிறாங்க. இந்த மதில் கட்டப்பட்டா உன்னை தனியாவே நடக்க விட மாட்டா, உன்னை தனியாவே நடக்க விட மாட்டா. நீ தனிமை கிடையாது. இன்னைக்கு இயேசுவோடு நடக்க முடியல, இயேசுவோடு பழக முடியல. நம்முடைய வாழ்க்கையில மதில் அவசியமா இருக்கிறது. அதான் யோபு சொல்றாரு, அந்த முந்தின சீர் இருந்திருந்தான் நன்றா இருக்கும். முந்தின சீர் என்ன சீர்? அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன தெரியுமா? ஆமே, அவர் கூடவே இருந்தார். அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவருடைய ரகசிய செயலின் கூடாரத்தில். அதுக்கப்புறம் தான் என் பிள்ளைங்க சுத்தி இருந்தாங்க, நெய் இருந்துச்சு, அது இருந்துச்சு, அதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் அவர் கூடவே இருந்தார். அதான் அந்த முந்தின சீர் எனக்கு இப்பொழுது இருந்திருந்தால். அவருடைய ரகசிய செயல் கூட. அதாவது நேற்று வரை என்ன பார்த்தவங்களுக்கு நாளைக்கு என் வாழ்க்கையில நடக்க போகிற அதிசயம் தெரியாது. அதனால யோபுவை பார்க்கிறவங்க எல்லாருமே இப்படிதான் பார்த்துட்டு இருப்பாங்க. நேற்று நம்ம கூட இருந்தா இன்னைக்கு பாரு கார்ல போயிட்டு இருக்கிறோம். ரகசிய செயல் எது அவர் எப்போ செய்வார்னே தெரியாது. சாதாரணமா தான் இருக்க லைஃப். திடீர்னு லிஃப்ட் பண்ணி விட்டுருவாரு. தெரியும். அதான் அவர் மற்றபடினா தெரியும், இவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க, அதனால எப்படி வந்தாங்க. யோபுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம், முதல்ல அத்தனை ஆசீர்வாதங்களும் வந்ததுக்கு காரணமும் யாருக்கும் தெரியல. 42வது அதிகாரத்தில் எல்லாம் 2 மடங்கா எப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா இதெல்லாம் செய்கிற ஒருத்தர் பரலோகத்தில் இருக்கிறார். உன் வாழ்க்கையில நீ திடீரென்று ஒரு நாள் உயர்த்தப்படுவாய், திடீரென்று ஒரு நாள் மேன்மைப்படுத்தப்படுவாய். எல்லா கண்களும் அதை கண்டு இது கர்த்தராலே ஆயிற்று. எத்தனை பேர் நம்புறீங்க? என் லைஃப்ல அவருடைய ரகசிய செயல் இருக்கிறது. என் வாழ்க்கையில கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்கிறது. என் வாழ்க்கையில என் குடும்பத்துல கர்த்தருடைய ரகசிய செயல் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அது அவரோடு, இயேசுவோடு. இயேசு வேணும் என் ஜீவிதத்தில், இயேசு வேணும் ஓரோ தினமும், இயேசு வேணும் என் அந்தியம் வரை, பிரியனே வேணும். என் கடைசி வரை எனக்கு இயேசு வேணும். நான் அவளை நயங்காட்டி, ஆண்டவர் இங்க உண்மையில பயங்காட்டி அழைத்திருக்கலாம். இவர் ஒழுங்கா வந்துரு நயங்காட்டி. பேதுருவை நயங்காட்டி தானே கூப்பிட்டார். பேதுருவை அந்திரையா அழைத்து கொண்டு வரும்போதே இயேசு சொல்லிவிட்டார் கேபா என்று. அவன் ஆமேன் என்று போய்விட்டான். போய் மீன் பிடிக்க போகிறான். கர்த்தர் மதிலை எழுப்பிட்டார். எங்க வலை போடுறானோ அங்க மீன் வராது. இங்க வலை போட்டா மீன் இங்க, இங்க வலை போட்டா மீன் இங்க.
கர்த்தர் யோனாவை விழுங்க மட்டும் மீனுக்கு கட்டளையிடுகிறவர் அல்ல, சிலது நம்மளை விட்டு தூரப்படுத்தவும் கட்டளையிடுகிறவர். இப்போ காலையில போட்டு வருது, இயேசு வந்து நிற்கிறார். ஹலோ, ஒழுங்கா வரியா இல்ல இப்படியே நஷ்டப்பட்டு சாகரியா கேட்டாரா? இல்ல. பேதுருவே, உன் போட்ல கொஞ்ச நான் உட்காரவா? உட்காருங்க ஆண்டவரே. பேச ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் தள்ளுவியா? கொஞ்சம் தள்ளுறேன் ஆண்டவரே. எல்லாம் பேசி முடிச்சு அப்படியே ஆழத்துக்கு கூட்டிட்டு போறியா? ஆழத்துக்கு. ஓ, இன்டைரக்டா கூட. ஆனாலும் பேதுருவே, நீ இருக்கிறியே, நம்மளா இருந்தா ஆழத்துக்கு கூட்டிட்டு போவியா? அங்க பாரு மீனுன்னு சொல்லி தள்ளி போடுவோம். ஏன்னா அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு ஆழத்துக்கு கூட்டிட்டு போய் வலைய போடு பேதுருவே. எப்படி நயம் காட்டுறார் பாருங்க. ஆண்டவரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே எப்படி பார்க்கிறோம். ஆனாலும் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா வேற யாரும் இல்லை சொல்றதுக்கு. இந்த போட்ல மட்டும் மீன் இருந்து இயேசு வந்திருப்பாருன்னா கூட்டத்துல வரிசைன்னு வாங்கிட்டு போங்க. அப்படித்தானே சகோதரா? போட்ல ஃபுல்லா மீன் வந்து இயேசு வந்து, உன் படகில் கொஞ்சம் இடம் தருவியானா? கொஞ்சம் தள்ளிடுங்க, தள்ளிடுங்க, தள்ளிடுங்க. பேசுறதுக்குலாம் டைமே இல்ல இல்ல இல்ல, தள்ளிடுங்க. இப்போ போட்ல இயேசு, ஆண்டவரை உட்காரணுமா படுக்கணுமா? ஆண்டவரே, வலைய போடு பேதுருவே. போடுற ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க இந்த மதில் எழுப்புறதுனால நான் நீங்க சொல்றதுக்கெல்லாம் எஸ் சொல்லுவேன்னா நல்லா எழுப்புங்க ஆண்டவரே. ஆமென். வலைய போட்டு அள்ளி எடுக்க வைத்துதான் நயங்காட்டி. கர்த்தர் நயங்காட்டுற இடத்துல நமக்கு குறைச்சலே இருக்காது. இப்ப கூடுறார், வா அப்படிங்கிறார். ஆமென். பேதுரு எல்லாத்தையும் போட்டுட்டு போறான். அப்படி இழுத்துட்டு போறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொண்டேன். ஆமென். நான்காவதாக 15வது வசனத்தை வாசியுங்கள். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். கர்த்தர் எப்பொழுது மதிலை எழுப்புகிறாரோ அப்பொழுதுதான் நமக்குரியது நம் கையில் வரும். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய, அவன் நமக்குரியது ஆயத்தமாகி இருக்கிறது. இந்த மதில் இல்லாததுனால நம்ம கையில தரல. பிள்ளை மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கறாங்க. பிள்ளைக்கு தான் இந்த வீடு, பிள்ளைக்கு தான் இந்த சொத்து. பிள்ளை பிறந்த உடனேயே பத்திரத்தை தூக்கி கையில கொடுப்போமா? இல்ல. நமக்கு தெரியும், சில பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பெற்றோர் கொடுக்கல. ஏன்னா தெரியும், இப்ப கொடுத்தா நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு தெரியும். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுக்குரிய. மேவிபோசேத்தின் தகப்பன், மேவிபோசேத்தின் குடும்பம் என்பது ராஜ குடும்பம். ஆனா அந்த மேவிபோசேத்துக்கு வர வேண்டிய சொத்துக்கள், வர வேண்டிய நன்மைகளுக்கும் மேவிபோசேத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தான். இந்த நிலையில்தான் தாவீது கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டபோது மேவிபோசேத் குறித்து சீபா சொல்லுகிறான். உடனே தாவீது சொல்லுகிறான், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று. அப்படி மேவிபோசேத் உள்ளே கொண்டு வரப்படுகிறான். தாவீதின் அரண்மனைக்குள்ளே, எருசலேமுக்குள்ளே, மதில்களுக்குள்ளே அவன் இப்பொழுது கொண்டு வரப்படும் போது தாவீது அவனை பார்த்து சொல்லும் வார்த்தை தான் 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம்.
தாவீது அவனை பார்த்து, பயப்படாதே. நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் நான் உனக்கு தயை செய்து நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் உன் நிலங்களை எல்லாம் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு உனக்கு திரும்பி கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். உள்ள வந்துட்டேல, இப்ப உனக்கு எல்லாமே திரும்ப கிடைக்கும். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என கேட்கிற இந்த வார்த்தையை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான். உன்னை சுற்றி மதில் எழுப்பப்படும் நாளிலே உனக்குரியது அனைத்துமே உன் கையிலே கொடுக்கப்படும். ஆமென். உள்ளவா இல்ல, அவன் எங்க இருக்கிறான்? அவன் எங்கேயோ இருக்கிறான். இந்த பத்திரத்தை அவன்கிட்ட கொண்டு கொடு. நோ, அவனை தூக்கிட்டு வா. ராஜாவே அவன் முடவனா இருக்கிறான், தூக்கிட்டு வா. அவனுக்கு இப்ப தேவை மதில். அந்த மதில் தான் என்ன தெரியுமா? நீ நித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பா. என் பார்வையிலே இருக்கணும், என் கூடவே இருக்கணும், என்னோடே இருக்கணும். அதுதான் போவன் மதில். ஆபிரகாமுக்கு மதில் அதுதான். எனவே தான் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இல்லைன்னா யாரெல்லாமோ வந்துட்டு போவாங்க. ஆபிரகாமே, உனக்கு மதில் தேவை, என் பார்வையிலே இரு. அவருடைய பார்வை அதுதான் மதில். அதுக்குள்ள இரு. நீ இதுக்குள்ள இருந்துட்டேன்னா உனக்குரியது. கவலைப்படாத, பயப்படாத. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, அது எங்கேயும் போகல. நான் உனக்கு அதை கொடுப்பேன். நான் அதை உனக்கு கொடுப்பேன். உன்னை நயங்காட்டி அழைத்ததும், உன்னோடு பட்சமாய் பேசினதும் உன்னிடத்தில் இருப்பதை பறிப்பதற்கல்ல, உனக்குரியதை உனக்கு கொடுப்பதற்கு. ஐந்தாவதாக இந்த மதில் கட்டப்படும் போது என்ன உண்டாகும் தெரியுமா? 16வது வசனத்தை வாசியுங்கள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய். ஈஷி என்றால் ஹஸ்பண்ட் என்ற அர்த்தம். பாகாலி என்றால் மாஸ்டர் என்ற அர்த்தம். என்ன நீ மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடாம ஹஸ்பண்ட் அப்படின்னு கூப்பிடுவ. அதன் அர்த்தம் என்ன? உன் வாழ்க்கையிலே மதில் எழுப்பப்படும் போது தேவனோடு உள்ள உறவு பலப்படும். உறவு பலப்படும். எந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கொண்டு வரார் பார்த்தீங்களா? இயேசுவும் அவளும், இயேசுவும் நாமும். இந்த உறவு ஆழமாகும் போது 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாகால்களுடைய நாமங்களை நேத்து வரைக்கும் யார் யாரெல்லாமோ சொல்லிட்டு இருந்தா, இன்னைக்கு அவர் நாமம் மட்டுமே. அவர் நாமமே மதுரமதே. அது மாத்திரமல்ல, இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். பல நினைவுகள் நம்ம ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குது இல்ல? பல நினைவுகள், பல பழைய நினைவுகள், பல கசப்பான நினைவுகள். மதில் கட்டப்பட்டு உறவு ஸ்ட்ராங் ஆயிட்டு வைங்களா, அந்த நினைப்பு கூட இல்லாமல் போகுமா? இன்னைக்கு அநேகர் திரும்ப திரும்ப விழுறதுக்கு காரணமே பல நினைவுகள் தான். பல நினைவுகள். அநேகர் மாம்சத்திலிருந்து வெளியே வர விடாமல் இருப்பதற்கு காரணம் பல நினைவுகள். ஏன்னா சிலர் பண்ணுற அந்த கசப்பான காரியம் நம்ம மனசுலயே இருக்கும். உறவு ஸ்ட்ராங், அந்த ஆழத்துக்குள்ள போயிட்டுனா அந்த 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 பேரை சொல்லி அவைகளை நினைக்கிற நமக்குள்ள சில நினைவுகள் இருக்கிறதுனால தான் அந்த அந்த நபர்களை குறித்த அந்த காரியத்தை குறித்து நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஏதோ ஒரு வகையில் அந்த பேர் வாயில வந்துட்டே இருக்கும். அந்த 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 நபர்களோடு அல்லது அந்த சூழ்நிலைகளோடு நமக்கு எந்த தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் நினைவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நமக்கு அந்த பெயர் வந்துட்டே இருக்கும். ஏன்னா நினைவு, அந்த நினைவு கட்டாகணும். அது எப்படி ஆகும் தெரியுமா? நீ அவரை எப்படி கூப்பிடணும்? நீங்க ஹஸ்பண்ட்னு கூப்பிட்டா போதும். ஈஷின்னு சொல்லி வேற ஏதாவது சொல்லிட்டு, உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர்,
சிம்பிளா நேசர்னு சொல்லிருங்க. என் நேசர் என் உடையவரே, அவர் மார்பினில். எஸ், என் நேசர் என் சலமகமரா. ஆமென். சொல்லுங்க, நானும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மட்டும் அப்படி என்ன பார்த்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ மட்டும் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், 19, 20 வசனங்களை பாருங்கள். நித்திய விவாகத்துக்கென்று, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய். சில வேர்டு வரும்போது தொண்டெல்லாம் அடைச்சிரும். ஆமென். இதெல்லாம் அந்த என்னுடைய வெயிட்டிங் பீரியட்ல அப்படி என்னுடைய பழைய பைபிள்ல இந்த பகுதியிலெல்லாம் கண்ணீரா தான் இருக்கும். ஆமென். நித்திய விவாகத்துக்கு, அதாவது ஒன் டே ஈவெண்ட்டுக்காக நீ அழைக்கப்பட்டவன் அல்ல, ஒன் டே ஈவெண்ட்டுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. ஏன் நிறைய கான்டாக்டை உனக்கு கட் பண்ண, நீ அழுது கேட்டும் சில கான்டாக்டை உன்கிட்ட சேர விடாம கட் பண்ண, பிளாக் பண்ண, மதுல எழுப்பின. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் சொல்றாரு. நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் அவர் எங்கெங்க போய் சொல்லுவாரு, ஆனாலும் சொல்றார் உண்மையா. ஏன்னா நீ ஃபீல் பண்ணிடக்கூடாது, என்ன ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னா, ஆனாலும் இந்த மதில் எழுப்பிட்டீங்க, ஃபீல் பண்ணிடாத, ஃபீல் பண்ணிடாத. ஆனாலும் எனக்கு இதை தராம விட்டுட்டீங்க, ஃபீல் பண்ணிடாத. ஆனாலும் இதை என்ன விட்டு பறிச்சிட்டீங்களே, ஃபீல் பண்ணிடாத. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். நித்திய விவாகத்துக்கென்று. ஜீசஸ், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். மதில் கட்டவா ஆண்டவரே, ஆண்டவரே. இந்த இப்போ நான் சில ட்ராக் க்ளோஸ் பண்ண போறீங்களாப்பா? எஸ். சில கான்டாக்ட் கட் பண்ண போறீங்களா? எஸ். எதுக்கு? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. தோழர்கள் எல்லாம் சூழ நின்று பார்க்கும்போது சபையாகிய மணவாட்டி ஆயத்தத்தோடு ராமா தானா லாகாபா சந்தானா லாபா கடரா சேமா மாகாரா மாமா சேலே ரேகா பாலா தோடோ சந்தானா ராபா கரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவருடைய தோழர்களாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோவான் ஸ்நானன் உட்பட மணவாளனுடைய தோழர்களாய் நிற்கும் போது, இனி உங்களும் தோழர்களா? எஸ். அப்ப மணவாட்டி யாரு? மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் மகிமையில் இயேசுவை சேமமரே லட்சணரே அந்த நாள், அந்த நாள் உன்னை நித்திய விவாகத்துக்கு நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய். அப்ப நான் உன் வாழ்க்கையில மதில கட்டும் போது எந்த சைட்லயும் நீ பாஸ் ஆயிருவ. கிருபையில நீ ஜெயிச்சிருவ, நீதியில ஜெயிச்சிருவ, நியாயத்துல ஜெயிச்சிருவ, எல்லாத்திலும் நீ நிப்ப. அதனாலதான் சுத்திகரிக்கிறா. சொல்லிட்டு சொல்ற உண்மையாய் ஒண்ணு நான் சும்மா சொல்றேன் நினைக்கிறியா?
உண்மையாய் இது போதும்பா, நீரே போதும் வேறே வேண்டாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? மண்ணுக்காக வெறும் மண்ணு பூரண அழகுள்ளவரே, நீரே போதும் பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து பார்த்து செய்கிற ஒவ்வொன்றும் ஒரு நாள் சந்தோஷத்துக்காக அல்ல, நித்திய 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 நித்திய. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபை. ஆமென். எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த நித்திய விவாகத்துல நான் இருக்கணும் ஆண்டவரே? இப்ப அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி, முடிஞ்ச 2 கைகளை உயர்த்தி, என்னை உம்முடையவனாக, என்னை உம்முடையவனாகவே நிறுத்த மதில்களை கட்டுவீராக, மதில்களை கட்டுவீராக, மதில்களை கட்டுவீராக, மதில்களை கட்டுவீராக, மதில்களை கட்டுவீராக. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை போல அழகுள்ள யாரையும் இப்பூவிலே இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் ஆர்ப்பரிப்போடு நம்பிக்கையோடு விரும்பி ஆமென். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையது நீரே போதும். ஆமென். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக. பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே, ஆமென். நீரே போதும் வேறே வேண்டாம். வெறும் மண்ணுக்காக சம்பூரண அழகுள்ளோர், சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்த நோக்கின்றேன். அப்படி கொடுத்துருங்க. என்னை மீட்டு கொண்டீரே, பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே, ஓஹோ நீரே போதும் வேறே வேண்டாம். சகலா ரதரா ஹந்தரா லடரே சேமமரோ ஹந்தனலரே, வேறும் மண்ணுக்காக லோக சுகமேன்மை, லோக சுகமேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். உடராலர ஹந்தரலாரே, பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே, ஆமென். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக. நீர்மேல் மோதும் நீர்மேல் காணும் பூமிழி போல் இன்னும் என்னை வந்து வேகமாக மோதி அடித்தார். ஓரமா சந்தனரே ரீமமா கரதனரா சத்தமாய் பூரண glory. ஓஹோ நீரே போதும் வேறே வேண்டாம். உடரா சந்தரலரதரா விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக. தினந்தோறும் தினந்தோறும்
அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து இயேசுவே வேகம் வாருமே ஓ ராமா சந்தனலரே மமதரோ ஆமென் 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 பூரண அழகுள்ளவரே ஜீசஸ் நீரே போதும் வேறே வேண்டாம் ஆமென் மண்ணுக்காக மாணிக்கத்தை ஓ ராமா கலரமா மண்ணுக்காக பூரண அழகுள்ளவரே பூரண அழகுள்ளவரே ஆமென் நீரே போதும் வேறே வேண்டாம் glory glory மண்ணுக்காக மாணிக்கத்தை ஓ வேறு மண்ணுக்காக ஒரு விஷயம் கூட தினந்தோறும் உம்மில் உள்ள தினந்தோறும் உம்மில் உள்ள ஓ நேசரே இயேசுவே நீ என்னை சேருமே நித்திய விவாகத்துக்கென்று நியமித்தவரே வேகம் வாருமே பூரண அழகுள்ளவரே பூரண அழகுள்ளவரே ஆமென் நீரே போதும் வேறே வேண்டாம் ஷலகரவ மாதரா ஷெமமா துடோரோ மண்ணுக்காக பூரண அழகுள்ளவரே பூரண ஜீசஸ் 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 எருசலேமின் மதில்களை கட்டுவீராக எருசலேமின் மதில்களை கட்டுவீராக Shalabakadara Shamamakarababa Shatanadalalare Yes Nire podo Nire podo Jesus 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 Hallelujah Hallelujah Hallelujah, Hallelujah, Amen. நீரே போதும் வேறே வேண்டாம் ஜீசஸ் நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு போவேன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் அப்பொழுது எனக்கு நலமாயிருந்தது உன்னை நான் நித்திய விவாகத்துக்கு சும்மா ஏற்படுத்தினேன் நினைச்சியா நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கம் இரக்கமும் ரெண்டு கைகளை எப்படி உயர்த்தி மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்த நாள் ஓ மகிமையில் மகிமையில் செமமரே லரதனரே அந்த நாள் மகிமையில் இயேசுவை மகிமையில் ஜீசஸ் ஷலமா கரதனரே ரிமமரோ அந்த நாள் எஸ் லார்ட் பாக்கியனா அந்த நாள் கருணையே அழைப்பினார் மரண நேரம் வருகையில் சுற்றத்தால் சூழ்ந்திட பற்றுள்ளோர் மகிமையிலே சுவை மகிமையில் தரிசிக்கும் நேரமே நீதான் அவருடைய மணவாட்டி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாளிலே சபையே நீதான் அவருடைய மனைவி நீதான் அவருடைய மணவாட்டி
ஷலபகரபபலர ஷெமம்ரோதனலர ஓரலரடரலர. ஜீசஸ் ஜீசஸ். இன்று சிலது உன்னை கைவிட்டு போயிருக்கிறது, கிடைக்காமல் போயிருக்கிறது. நீ அதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனா உனக்கு கிடைக்க போகிறது நித்தியம், நித்தியமானது. பரலோகத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அல்ல, அவர் அருகில் அவருடைய மணவாட்டியாய், அவருடைய மனைவியாய் மகிமையில் அந்த அந்த பரிசுத்த பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். எங்க மத்தியிலே நீர் பிரசன்னராகி இருக்கிறீர். எங்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை, எங்களுக்காய் நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நித்திய மேன்மையையும் இந்த நாளிலே எங்களோடு வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தின உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீரே இதை போதித்தீர். எல்லா மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம். ஒவ்வொருவரும் இந்த நிலையிலே நடத்துவீராக. அப்பா, உம்முடைய வழியை விட்டு விலகி நாங்கள் எந்த ட்ராக்ல போனாலும் அந்த பாதையை மதில்களாலும் முள்ளுகளாலும் அடைப்பீராக, அடைப்பீராக. அந்த நித்திய விவாகத்துக்கு நியமிக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் நாங்க எல்லாருமே இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். ஒரு ஆள் கூட மிஸ் ஆயிடக்கூடாது. லவ் யூ ஜீசஸ். உங்க அன்பு பெருசுப்பா. தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி பத்திரமாய் பாதுகாத்து சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.